போவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட சீரீஸ் ட்ரெண்டிங்கா இருந்தா நீங்க இப்படிதான் ஆர்டிஸ்ட் நீங்க டீல் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. Do you see இப்படி நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வரேன். You can ask to the production houses which I've worked in. I did not react like this for any production. இது என்னோட எக்ஸ்ட்ரீம். I'm ready to leave the industry. If there is any case against me or something like that, I'm ready to leave the industry. இதுக்கப்புறம் என்ன ஃபீல் அவுட் பண்ணிடுவாங்க. ஐயோ இது மாதிரி தப்பு பண்றவங்க பயப்படுவாங்க. ஓகே, இந்த பொண்ணு எடுத்தா இந்த பொண்ணு பேசிடுவான்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி இந்த மாதிரி டீம் பயப்படுவாங்க. ஆனா ஐ எம் டெல்லிங் யூ கைஸ் again and again, not every film people are like this. இண்டஸ்ட்ரியில எல்லாருமே இப்படி கிடையாது. There are truly people who love this craft and these people don't do that. They are just money minded. And Nakshatra Murthy, for your kind information, நீ கல்யாணம் வேணா உனக்கு ஃபேன் பேஸுக்காகவும் உன்னோட லைம் லைட்டுக்கு வரக்காகவும் இல்லைன்னா நீ எது மணி மைண்டடா நீ பண்ணிருப்ப. ஆனா எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஓகேவா? நான் ஒரு அம்பிஷியஸான ஒரு பொண்ணு. எனக்கு இந்த வேலை இல்லைன்னா நான் வேற வேலைக்கு போவேன். ஐ வில் கோ ஃபார் யூபிஎஸ்சி கோச்சிங் அண்ட் எவ்ரிதிங். ஐ எம் நாட் லைக் யூ. ஐ வாண்ட் சிட் இன் த ஹவுஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ. எனக்கு கெட்ட கோவம் வருது. ஐ won't speak to a woman like this unless and until ஆப்போசிட்ல இருந்து எப்படி ரியாக்ஷன் வருது பொறுத்து தான் என்னோட ரியாக்ஷன் இருக்கும். ஐம் டாக்கிங் திஸ் அவுட் ஆஃப் மை என்ன சொல்றது, எனக்கு புரியலங்க. நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. I'm literally shivering. I didn't have proper sleep for the past 2-3 weeks. நான் சாப்பிடல, நான் படுக்கல. இப்படி ஒரு ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஏதாச்சும் பண்றாங்களா பாரு. ஒரு கால் வரலங்க, ஒரு கால் இவங்க சைட்ல இருந்து. அந்த லாஸ்ட் ஷூட்